அதுபோக இந்த விருந்துகளை பரிமாறக்கூடிய நேரத்தில் அதில் சில ஒழுங்குகள் இருக்குது. என்ன ஒழுங்கு இருக்குதுன்னு கேட்டால், விருந்தில் வந்து பெரியவர்கள் வந்திருப்பாங்க, பெண்கள் வந்திருப்பாங்க, சிறுவர்கள் வந்திருப்பாங்க, இப்படி பலதரப்பட்ட ஆட்களும் இந்த விருந்துக்கு என்ன செய்வாங்க, வந்துட்டாங்க. வந்தோம்னு சொன்னால் அது யாருக்கு வந்து முதல் உரிமை யாருக்கு கொடுக்குறது, எந்த மாதிரி அந்த விருந்தை பரிமாறுவது என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கம் என்னென்று கேட்டால், சிறுவர்களுடைய அர்த்தம் என்னென்று கேட்டால், பருவ வயசை அடையாதவர்கள், அதாவது 15 வயசு கீழே உள்ளவங்க தான் சிறுவர்கள். 15 வயசை தாண்டிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களாம் இளைஞர்கள், இஸ்லாமிய பார்வையில் அப்படி ஆயிடுறாங்க. 15 வயசு கீழே உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க சிறுவர்கள் ஆயிடுவாங்க. அப்போ சிறுவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு 10 பேர் இருக்காங்களா, 3 சிறுவர் இருந்தாங்கன்னு கேட்டால் கொடுக்குறத ஃபஸ்ட்டு சிறுவரை கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு பசி தாங்காது, அவங்களுக்கு இந்த நாகரிகமெல்லாம் விளங்காது. இவங்களாம் பெரிய ஆளுக்கு வந்து பிள்ளைங்க சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிட்லாமேன்ற அந்த தத்துவத்தை விளங்கி இருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு அவங்க பசி மட்டும்தான் தெரியும். சிறுவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், சின்ன பிள்ளைங்களெல்லாம் முதல் உட்காரவே சாப்பாடை கொடுத்துடணும். அப்போ சிறுவர்கள்லாம் கொடுத்த பிறகு தான் பெரிய ஆட்களை கூப்பிடவே செய்யணும். ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, பேரிச்சம்பழங்களை கொண்டு வருவாங்க. அது எல்லோரும் வாங்குறதுக்கு வந்துடுவாங்க. ரசூலுல்லாஹ் விநியோகிக்க வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சும்மா யுத்திஹி அஸ்கர மை யஹ்துர் மினல் வில்தான், சிறுவர்களில் ரொம்ப சின்ன ஆட்களாக பார்த்து என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கொடுத்து வழங்குவார்கள். அதெல்லாம் விருந்துக்கு அதே தான். ஒரு சபையில் இதாக கொடுக்க நினைச்சோம்னு சொன்னால், அது டீ கொடுக்குறோம், ஒரு 20 பேர் உட்காந்துருக்குறாங்க, அதில் சின்ன பசங்களாக இருக்காங்களா அவங்கள கொடுத்துருங்க. இந்த தர்த்தீபு வரிசையெல்லாம் அதை பார்க்கக்கூடாது. சின்ன ஆட்கள் என்பது தான் தர்த்தீப். இஸ்லாத்தில் என்னென்னு கேட்டால், ஒரு 50 பேர் உட்காந்துருக்கிற சபையில் நீங்கள் டீயோ ஒரு பிஸ்கட்டோ ஒரு வாழைப்பழமோ ஒரு பேரிச்சம்பழத்தையோ கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா கவனித்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்துவிடுங்க. அவங்க நிதானம், அவங்க வந்து பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னா பெரிய ஆள் கொடுத்து எந்திரிப்பாங்க, கை நீட்டுவாங்க, மனசு ஒரு மாதிரியாக பாதிக்கும். அதனால் இஸ்லாம் என்ன பண்ணுற, ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு சபையில் ஏதாவது கொடுக்க நினைச்சாங்கன்னா சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்கன்னு பார்ப்பாங்க, உள்ளதில் சின்ன ஆட்களாக பார்த்து கொடுப்பாங்க என்கிற ஒரு செய்தி முஸ்லீமில் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்படி கொடுத்த பிறகு ஃபஸ்ட்டு இதை கொடுத்துடணுமா, சின்ன பிள்ளைகளை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அதில் பார்க்கும் பொழுது நம்ம கொடுக்குற ஆள் இருக்கோம்ல, எதுக்கும் ஒரு மையம் இருக்கும். அந்த மையத்தில் இருந்து வலது பக்கத்திலேருந்து ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கணும், கொடுக்க ஆரம்பிக்கிறது வந்து ஒரு வலது பக்கத்திலேருந்து அப்படி முடிச்சுட்டு தான் இடது பக்கத்தில் உள்ளவங்களும் கொடுக்கணும். அந்த வலதை முடிக்காமல் இங்கே வலதில் ஒரு ஆள் இடதுல ஒரு ஆள் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. சிறுவர்கள் ஃபஸ்ட்டு, சிறுவர்களை முடித்த பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால் வலது பக்கத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் வந்து கடைப்பிடிச்சி இருக்கிறாங்க. எப்படி கடைப்பிடிச்சிருக்காங்கன்னா, அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு பால் அன்பளிப்பாக வருது, அவங்கள்ட்ட பால் குடிக்கிறாங்க. குடித்தவொடனே என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்து முடித்தவொடனே அப்போ அவங்க குடித்த பிறகு வந்து அந்த பாலில் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதை வந்து எல்லோரும் விரும்புவாங்க. குடிச்சது எனக்கு தாங்க, உனக்கு தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இடது பக்கம் வந்து ஒரு அபூபக்கர் சித்திக் இருக்காங்க, இடது பக்கத்தில். இந்த பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கத்தில் யாருன்னே தெரியாத ஒரு கிராமவாசி இருக்கிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அந்த பால் குடிக்கிறாங்க, மிச்சம் இருக்குது, அந்த மிச்சத்தை இப்போ கொடுக்கணும். யார் கொடுக்கணும், வலது பக்கத்தில் இருக்கிறவர் கிராமவாசி, இடது பக்கத்தில் இருக்கிறவர் வந்து அபூபக்கர் சித்திக். தனக்கு அடுத்து ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு உற்ற தோழர் இருக்கிறார். அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அபூபக்கர்லாம் பார்க்கவே இல்லை. அவங்க ஒரு சட்டம் வகுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த நூல் மாதிரி நிற்பாங்க. ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க, ரூலை மீறவே மாட்டாங்க. அவங்க என்ன சட்டம் வச்சுட்டாங்க, எதாக இருந்தாலும் வலதுலேருந்து ஆரம்பிங்கன்னு சட்டம் போட்டாங்க. எந்த காரியத்தை தோக்கதாக இருந்தாலும் வலதிலிருந்து ஆரம்பிக்கணும்னு அவங்களே எடுத்த ஒரு நிலைப்பாடை சொல்லிட்டாங்க. அப்போ வலது பக்கம் இருக்கிற கிராமவாசிக்கு தானே கொடுக்கணும். அப்போ கிராமவாசிக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்க, அதை விஷயத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல, அபூபக்கரோ மற்றவங்களும் கூட என்ன செய்வாங்க, இவர் எவ்வளோ பெரிய ஆள், இவன் யாருன்னு தெரிந்த ஆள், இவர் அபூபக்கர் கொடுக்காம எந்த ஆளுக்கு போய் கொடுக்குறாருன்னு நினைப்பாங்கல்ல மனசில். அது கொடுத்துப்படி சொல்கிறாங்க, அல் ஐமன ஃபல் ஐமன், வலது 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 என்று தான் கொடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு மிச்சம் இருந்தாலும் இவர் கொடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து வலதில் உள்ள ஆள் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கொடுக்கணும். வலது அப்புறம் வலதுன்னு தான் கொடுக்க வேண்டுமே தவிர, அது முடிச்சுட்டு அப்புறம் தான் இடத்துக்கு வரும். இடது பக்கம் இருந்தால் அவங்க விளங்கி கொள்ளணும், நமக்கு தான் கடைசியாக வரும் அப்படின்னு விளங்கி கொண்டு அதை சபுறு செஞ்சு கொள்ளணும். அல்ல முதல்ல வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா வலது பக்கம் பார்த்து உட்காந்துக்கிற வேண்டியதான். அப்போ எந்த ஒரு பொருளை விநியோகம் பண்ணுவதாக இருந்தாலும் வலதுங்கிற ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இது புகாரில் 5612வது ஹதீஸில் இருக்கிறது. அதே புகாரில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பானம்னா பாலோ இதை கொண்டு வர்றாங்க.
கொண்டு வந்தோன்னு அதில் இருந்து ரசூலை குடிச்சுட்டு பார்த்தா வலது பக்கம் வந்து ஒரு இளைஞர் இருக்கிறார், இடது பக்கம் வந்து ஷியாஹ் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. அதாவது இடது பக்கம் இருக்கிற ஆட்கள்லாம் நல்ல மூத்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. வலது பக்கம் இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் ஒரு இளைஞர் இருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பார்க்குறாங்க இதில் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, இவர் சின்ன இளைஞராக இருக்கிறார், ஆனால் முறைப்படி இவருக்கு தான் கொடுக்கணும். இப்போ இவர் கொடுத்தோம்னு சொன்னால் இந்த வயசான பெரிய ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, அபூபக்கர் இருந்தாரோ அவர் இப்போ தப்பாக புரிஞ்சிக்கிற மாட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி கொடுத்து விட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால், நம்ம அந்த இளைஞரை கொடுத்தோம்னு சொன்னால் இந்த வயசான ஆட்களுக்கு என்ன செய்யும், ஒரு பாதிப்பு ஏற்படுமே என்பதற்காக வேண்டி அவங்க வந்து அந்த இளைஞர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. ஏன்ப்பா அந்த பாரு பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, உனக்கு தான் சட்டப்படி வரணும், உனக்கு தரகு போல் அவங்களுக்கு நான் கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, தகுதன் ஒளி நூத்திய ஹாவுலாய், இந்த பெரியவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்குறியா? அதாவது அவன் தான் உரிமையானு காட்டுறாங்க. அந்த இளைஞன் வலது பக்கம் இருக்கிற ஆள் தான் உரிமை படைத்தவர், ரசூலுல்லாஹ்வுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு சட்டம் போட்டாங்கன்னா சட்டம் தான் உரிமையாயிரும். சட்டத்தின் பிரகாரம் என்னது, இவர் வலது பக்கம் இருக்கிறவர் இளைஞர், இடது பக்கம் இருக்கிறது மூத்த சஹாபாக்கள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது முதல்ல, பிறகு சுற்றி வளைச்சி கடைசியாக தான் வரணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அந்த இளைஞருக்கு கொடுக்கும்போது நினைக்கிறாங்க, இவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே, அந்த சட்டத்தை மீறக்கூடாது, மீறதா இருந்தால் என்ன செய்யணும், அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா மீறலாம். அந்த யாருக்கு உரிமை படைத்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க விட்டு தந்தாங்கன்னா மீறுதல் வராது அதில். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, தகுதனொலி நூத்திய ஹாவுலாயி, இவங்களுக்கு நான் கொடுப்பதை நீ வந்து அனுமதிக்கிறியான்னு கேட்குறாங்க. அப்போ காலல் குலாம், அந்த இளைஞர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லா கிடையாது, அனுமதிக்க மாட்டேன். வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லா மேலே சத்தியமாக நான் வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டேன். லா ஊசிருப்பி நசீபி மின்காகதன், நீங்கள் வேறு ஒரு பொருளை ஏதாவது தந்தீங்கன்னா நான் விட்டு கொடுத்துருவேன். நீங்கள் அருந்து விட்டு மிச்சத்தை தர்றீங்க, அதுக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது, இந்த பரக்கத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, வேறு எதை வேணாலும் நான் விட்டு கொடுத்துருவேன். நீங்கள் அருந்து விட்டு மிச்சத்தை தரும் பொழுது உங்களுடைய அந்த பரக்கத்தான வாய்ப்பட்ட அந்த பாலாக இருக்கிற காரணத்தினால அதை போய் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு தான் வேணுங்கிற அது சொல்லி தான் சொல்கிறார். பெரியவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது இருக்கா இல்லை, ஒரு மார்க்க ரீதியாக ஒரு புனித பொருள், ஒரு பரக்கத்தான பொருள் என்பது இது இருக்கத்தானே செய்யுது. அதுக்காண்டி எல்லா பெரியார் வாய் வச்சது பரக்கத்து கிடையாது, இது ரசூலுக்கு மட்டும் உள்ளது தான். அல்லாஹ்வுடைய ரசூல் வாய் வச்சிருந்தது ஒரு பரக்கத்தானது என்ன செய்கிறது, வஹீல உள்ள ரசூலாவாக இருக்கிறதுனால அந்த ஒரு எண்ணம் இருக்குது. அதை அவர் சொல்கிறார், ரசூலாக ஒத்துக்கிறாங்கல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால் அவரை வந்து அவர்கிட்ட கொடுத்து விட்றாங்க. அப்போ இது புகாரில் 2451வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இந்த இடதுபுறங்கிறது வந்து கொடுக்கவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. வலதுபுறத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இல்லை அந்த பக்கம் தான் கொடுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, அந்த உரிமை தாங்க மேட்ரு. இந்த வலது பக்கம் கொடுக்கணுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், வலதுபுறத்தார் வந்து உரிமை படைத்தவர்கள், அவங்களே விட்டு கொடுத்தார்கள்னா இடதுலேருந்து ஆரம்பிக்கலாம், இடதுலேருந்து ஆரம்பிக்கணுங்கிற அந்த ரூல் கிடையாது. இவருக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டாக உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் இளைஞர்கள் தானங்க, நாங்கள் பசி தாங்குவோம், முதல்ல அவங்களுக்கு கொடுங்க, அந்த பக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அவங்க உரிமையை வந்து அவங்களா விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், அல்ல நம்மளே பார்த்து வலது பக்கம் தான் கொடுக்கணும், இவங்க கொஞ்சம் தாங்குவாங்க, இவங்க ரெண்டாவது பந்திக்கு தாங்க மாட்டாங்க, அதனால் இவங்களுக்கு கொடுக்குமான்னு கேட்டு அது ஓகேன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது குற்றம் வராது. இந்த 3 ஹதீஸில் நம்ம என்ன செய்கிறோம், இதை வந்து விளங்கி கொள்கிறோம். இது விருந்து சம்பந்தமாக நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதோட விருந்தை முடித்துக்கொள்வோம்.